நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பாஜக தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் பேச்சுகள் ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக ஏற்படுத்துகிறது. அவருடைய அரசியல் மாண்பு என்பது ஒரு கட்சி மட்டும் கிடையாது, அனைத்து கட்சியை சார்ந்தவர்களிடமே வந்து ஒரு புன்னகையோடவே இணக்கமாக பழகக்கூடியவர். இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய அந்த அரசியல் மாண்பு எப்படி வெளியப்பட போகிறது, அவருடைய கருத்து சுதந்திரம் வெளிப்படுமா, அவருடைய கேள்விகள் எப்படி பதிலளிக்க போகிறார்கள், இது வந்து பெரிய ஒரு 2 பேருக்குள்ள தான் போட்டி. திமுக தாவேகா என்பது தான் அவர்களுடைய கருத்து. போர் வந்து ஆரம்பிக்க போகுது, ஆனால் போர் இப்பதான் ஆரம்பிக்குது. இவர்களுடைய பதில்கள் எப்படி இருக்க போகிறது, கேள்விகள் எப்படி இருக்க போகிறது என்பது பெரிய பரபரப்பு ஒவ்வொரு கூட்டத்தொடரிலையும் நடக்க போகிறது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்னுடைய மிகப்பெரிய விசுவாசி ஓபிஎஸ் அவர்கள் என்று சொன்னாங்க. நீங்க எதிரணியில போய் இணைந்த உடனேயுமே நீங்க புகைப்படத்தை மாத்துறீங்கன்னா அப்போ நீங்க யாரு என்பது மக்கள் பார்த்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிறாங்கல்ல. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு தந்தி பிரவீன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார், அதாவது சபாநாயகரை வந்து முதல்ல உட்கார வைக்கிறாங்க. யாரு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்களும் போய் கூட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய கன்னி பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது சபாநாயகர்னா இப்படி இருக்கும், அதுலயும் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட என்னன்னா, மன்னராட்சிலையும் வந்து இந்த மாதிரி சபாநாயகர் பதவி எல்லாம் இருந்துச்சு. ஆனா சபாநாயகர் எதனா பண்ணாரா அவன் தலையே வெட்டிடுவாங்க. அதனாலதான் 2 பேர் வந்து கூட்டிட்டு வந்து அந்த சீட்ல வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிரிப்பலை அந்த சட்டமன்றத்திலேயே. அங்கே வந்து ஒரு குட்டி கதையை வச்சு ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருமே வந்து விரும்பி எதிர்கட்சியா இருந்தாலும் அவர் சிரிக்கிறாங்கல்ல, அது அவரோட ஸ்டைல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜேசிடி பிரபாகர் அவருக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து பயணித்தவர். எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியவர். 1984 வில்லிவாக்கம் தொகுதியில் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி பெற்றவர். வில்லிவாக்க தொகுதி மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்புக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். வில்லிவாக்க தொகுதியில் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வந்தவரே அவர் தான். குடிநீர் வடிகால்களை அமைத்தவர் அவர் தான். முதல்ல அவர் அதை நடத்தி காட்டியவர். அதுக்கு முன்பு இருந்த அரசியலில் வந்து நிறைய அந்த தொகுதிகளுக்கு கொண்டு வருவாங்க. அப்போலாம் வந்து 1984 முன்பெல்லாம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. அந்த மக்களிடம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதை வந்து செய்து காட்டி அந்த மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். அதற்கு பிறகுதான் அவர் வந்து தொடர்ந்து அந்த மக்கள் வில்லிவாக்க தொகுதியில் வெற்றி பெற்றாரு. இதெல்லாம் நடந்தது. ஓகே. இது தாண்டி என்னன்னா, அவருடைய அரசியல் மாண்பு என்பது ஒரு கட்சி மட்டும் கிடையாது, அனைத்து கட்சியை சார்ந்தவர்களிடமே வந்து ஒரு புன்னகையோடவே இணக்கமாக பழகக்கூடியவர். அரசியலை தாண்டி நட்பு ரீதியாக பழகக்கூடிய எளிமையானவர், மிக மிக எளிமையானவர். சாமானியனுடையும் போய் நேரடியாக பேசக்கூடியவர், மதிப்பளிக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து அவருடைய அந்த சபாநாயகர் என்ற அந்த பதவிக்கு உகந்ததாக அமைந்திருக்கு. அவருக்கு அந்த தகுதி வந்து இப்ப இல்லை, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு என்பதற்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய உதாரணம். விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு தான் அந்த பதவியா இருக்கும். நிச்சயமா ஒருத்தருக்கு நம்ம சபாநாயகர் பதவி கொடுப்பதற்கு முன்பே அந்த ஆளுமை திறன் இருக்கா, ஆளுகை திறன் இருக்கான்னு என்பது வந்து பார்க்கணும். இதற்கு ஒரு வரலாறு என்பது வேணும். அவருடைய பண்பு எப்படி இருக்கு, அனைத்து கட்சிகளிடமே எப்படி அவருடைய அரவணைப்பு இருக்கு, சொந்த கட்சியை எப்படி விட்டு கொடுக்காம இதுவரைக்கும் இருந்திருக்காரு. எத்தனையோ கட்சி நண்பர்கள்லாம் வந்து அவருடைய பழகி இருந்தாலும், பல எம்எல்ஏக்கள் அவருடைய தொடர்புல இருந்தாலும், தான் சார்ந்த அந்த இயக்கத்திற்கு அவர் உண்மையாக இருந்திருக்காரா இல்லையா என்பதெல்லாம் வந்து அவருடைய அந்த பார்வையில அவரு தேர்ந்தெடுக்கப்பட்டு கரெக்டா எடுத்திருக்காரு, சரியா இருந்திருக்காரு, அனைத்திலுமே வந்து சரியா இருந்திருக்காரு. அது ஒரு சரியான ஒரு கையாடலை வந்து அவர் நிச்சயமாக எடுத்துக்கொள்வார். சபாநாயகரை பொறுத்தவரையில அப்பாவுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? சார், எதிர்கட்சியர்கள் பேசவே விட மாட்டாங்க சார், உடனடியாக பைக்கை ஆஃப் பண்ணுவார். ஆமா, அவருடைய நடவடிக்கைகள் அப்படி இருந்தது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய அந்த அரசியல் மாண்பு எப்படி வெளியப்பட போகிறது, அவருடைய கருத்து சுதந்திரம் வெளிப்படுமா, அவருடைய கேள்விகள் எப்படி பதிலளிக்க போகிறார்கள், இது வந்து பெரிய ஒரு போட்டினா அந்த போர் வந்து ஆரம்பம் என்று தாவேகா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருப்பாரு.
ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டி. தாவேகா திமுக தாவேகா என்பதுதான் அவர்களுடைய கருத்து. போர் வந்து ஆரம்பிக்க போகுது. ஆனா போர் இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகள், இந்த பக்கம் எல்லாருமே வந்து ஃப்ரெஷர். அதான் உதயநிதி இருக்காரு. அதாவது இத்தனை வருஷம் நாங்க வந்து ஆண்டிருக்கோம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாங்க உங்களுக்கு இன்புட்ஸ் தரோம், அதை நீங்க கேட்டு நீங்க செயல்படுங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க சட்டமன்றத்துலயும் இல்ல நீங்க இன்புட்ஸ் எப்படி கொடுப்பீங்க? நாங்க பண்ண ஊழல்கள் நீங்க கேட்காதீங்க, எங்களுக்கு வந்து 1.5 லட்சம் கோடி ஸ்டாலின் டாக்ஸ் இருக்கு, அதை கேட்காதீங்க, டாஸ்மாக் ஊழல் இருக்கு, அதை கேட்காதீங்க, இதெல்லாம் கேட்காம எங்களோட இன்புட்டை எடுத்து நீங்க வழி நடத்துங்க சொல்லுங்க. இதை வந்து யார் எதிர்பார்ப்பா? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் பேச்சுகள் ஒவ்வொரு நாளும் பரபரப்பை ஏற்படுத்தும் போது இவர்களுடைய அந்த அரசியல் முதிர்வு எப்படி இருக்க போகிறது, அதற்கு இவர்களுடைய பதில்கள் எப்படி இருக்க போகிறது, கேள்விகள் எப்படி இருக்க போகிறது என்பது பெரிய பரபரப்பு ஒவ்வொரு கூட்டத்தொடரிலையும் நடக்க போகிறது. நிச்சயமா அதுல வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரிய அளவுல இப்ப கொண்டு வருவாரா இப்படின்றது எதிர்பார்க்கணும். இனிமேதான் உதயநிதியெல்லாம் வந்து அவர் பேச்செல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தது, அதன் பிறகு எப்படி இருக்கு என்பதை நம்ம பார்த்துருக்கோம். கன்னி பேச்சு எப்படி இருந்தது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இவங்களுக்கும் வரும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா செங்கோட்டையன் அவர்கள்லாம் இந்த பக்கம் இருக்காரு. இல்ல சார், அவரை பத்தி நம்ம பேசவே இல்லை சார் இந்த வீடியோ ஃபுல்லாவே. முன்னாலே அவரு திரு விஜய் அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த வகையில ஒரு முக்கியத்துவமா இருக்க போறாரு? ஏன்னா ரொம்ப ரொம்ப சீனியர் பொலிட்டீஷியன் அவர். எப்படி சார் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பார் இந்த கவர்மெண்ட்டுக்கு? செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை முதிர்ந்த அரசியல்வாதி, அனைத்தையும் தெரிந்தவர், எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை வந்து தெளிவாக தெரிந்தவர், சட்டமன்றத்தில் பலமுறை வந்து அமர்ந்தவர், அவருக்கு வந்து அமைச்சரும் பெரிய ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் வந்து நிச்சயமாக தாவேகாவிற்கு பயன்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். எதிர்கொள்ளக்கூடிய அந்த பேச்சுக்களுக்கு எப்படி பதில் அளிக்க வேண்டும், நாம் எப்படி அவர்களுடைய அந்த எதிர்வினையை ஆற்ற வேண்டும், ஊழல்களை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், இதை இவர்களிடையே வெளிப்படுத்துவதற்கு முன்பு அதை மக்களிடையே எப்படி பிரதிபலிக்க வேண்டும். இங்க தீர்மானிக்கக்கூடியவர்களே மக்கள் தானே. நீங்க என்னதான் சட்டமன்றத்தில் உரையாடினாலும் உங்களுக்கு மக்களுடைய தீர்ப்பு தானே வந்து மக்களிடையே ஒரு பெரிய எண்ணத்தை வந்து கொண்டு வரும். அப்ப அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய பலமாக இருப்பார், தாவேகாவுக்கு இருப்பார். ஏன்னா அவர் பதவி ஏற்க போகும்போதே விஜய் அவர்களே எந்திரிச்சு நின்று அவருக்கு வந்து 2 பேரும் வந்து அரவணைச்சிட்டு தான் போறாங்க. உண்மையில ரொம்ப பார்க்கவே அழகா இருந்துச்சு. அவர் எவ்வளவு முக்கியத்துவமா ஒரு மரியாதை கொடுக்குறான்றது அந்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது. இல்ல சார், அவர் ஒரு சீனியர் பொலிட்டிஷியன். தாவேகாவிற்கு உள்ள அவர் வரும்போதே அவருக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது, நம் சார்ந்து அவருக்கு வந்து எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாது. ஏன்னா பாக்கெட்லயும் ஜெயலலிதா படம் நிச்சயமாக அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு தான் உட்காந்துருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய படத்தை மாத்தி அடுத்த நிமிஷம் சார் உள்ள போன பிறகு மாத்திட்டாரு. ஆமா, அறிவாலயத்துக்கு போயிட்டு வரும்போது மாறிடுச்சு. இப்போ நீங்க யார் விசுவாசி என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் வந்து ஓபிஎஸ்க்கு போனது. செங்கோட்டையன் முதல்வராக வந்திருக்க வேண்டியது. அது வந்து முன்பு அந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய நான் சொல்றது அம்மையார் வந்து ஜெயிலுக்கு போகும்போது சில காலங்கள் ஓபிஎஸ் அவர்களை நிறுத்திவிட்டு போகும்போதெல்லாம் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு, முதல் வாய்ப்பு வந்து இவருக்கு வந்து வர வேண்டியது தான் என்பதை நான் சொல்றேன். அதன் பிறகு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு எடப்பாடி அவர்கள் வருவதற்கு முன்பு இவருக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு தான். இது எல்லாமே வந்து இவருடைய விசுவாசம் வந்து பெருசா அங்க பிரதிபலிக்கல. இப்போ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்னுடைய மிகப்பெரிய விசுவாசி ஓபிஎஸ் அவர்கள் என்று சொன்னாங்க. கலைஞர் அவர்களை வந்து எப்படி எதிர்த்தாங்க என்பது, அந்த அம்மையார் எப்படி எதிர்த்தாங்க நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்போ நீங்க எதிரணியில போய் இணைந்த உடனேயுமே நீங்க புகைப்படத்தை மாத்துறீங்கன்னா அப்போ நீங்க யாரு என்பது மக்கள் பார்த்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இது வந்து எது மாதிரியான ஒரு நிலை? அப்படிப்பட்ட ஆளை மறுபடியும் சட்டமன்றத்துக்கு அமைச்சிட்டாங்களே சார். சார் அவரு சார்ந்த சாதி வாக்குகள் அவருக்கு வந்து இருக்கு. அது வந்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதில் நுணுக்கமான ஆள் அவரு. அதுக்கு எப்படியெல்லாம் நீங்க அந்த தொகுதியில போய் நின்று இங்க எவ்வளவு பணப்பட்டுவாடா நடந்தது என்பதை நீங்க விசாரணை செய்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவரோட வெற்றி எப்படி வந்துச்சுன்றது தெரிஞ்சிடும். ஓபிஎஸ் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார் என்பது தெரிஞ்சிடும். ஓகே சார், நன்றி சார்.